வணக்கம். உலகை ஆளப்போகும் கூட்டணி யார் அது? இந்த உலகத்தை ஆளப்போகும் கூட்டணி அமெரிக்கா உடன் இந்தியா வர்த்தகம். மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே மிக முக்கியமான தாதுக்கள் கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் உடன் போர் நடக்கும் இந்த காலத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பற்றி அதற்காக தான் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் உடன் சேர்ந்து ஈரானை தாக்கியது அமெரிக்கா. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணுகுண்டுகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. அதற்காக தான் இந்த சண்டை நடந்தது. இதனால் தான் ஏராளமான நாடுகள் பொருளாதார சரிவையும் எரிசக்தியையும் வலுப்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு முயற்சியாகும். அமெரிக்க தூதரகத்தின் இந்த அறிக்கையின்படி இந்த கட்டமைப்பானது ஒரே ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காமல் பல நாடுகளுடன் நட்பை சேர்த்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் என்ற அமைப்பை தொடங்கினார். இது தாதுக்கள் பாதுகாப்பில் நம்பகமான நட்பு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை பல நாடுகளுடன் நட்பை சேர்த்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு உடன்படிக்கையாக இருக்கும். தாதுக்களை பெறுவதற்கும் பதப்படுத்துவதற்கும் நம்பகமான நெட்வொர்க்குகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தம். இதனுடைய முன்னோடிதான் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. உலகின் கனிம தாதுக்களை பிரித்தெடுப்பதில் அதிகபட்சமாக வேலை நடைபெறுவது சீனாவில் மட்டுமே. அதற்கு எதிராக தொடுக்கப்பட்டு தான் இந்த ஒப்பந்தம். மேலும் முக்கிய தாது சந்தைகள் அச்சுறுத்தும் சந்தை நடைமுறைகளில் இருந்து பாதுகாப்பதிலும் இந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்துகிறது. அமெரிக்காவில் சில வகை அரிய கனிமங்கள் சில இடங்களில் கிடைக்கிறது. இந்த புதிய கட்டமைப்பின் கீழ் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் நிதி உதவி, விநியோக சங்கிலி நெகிழ்வுத்தன்மை, தாது பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அரிய வகை கனிமங்களின் மேலாண்மை ஆகியவற்றில் இணைந்து செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த ஒப்பந்தத்தை புதுடில்லி மற்றும் அமெரிக்கா இடையேயான ஆழமான உறவின் மற்றொரு அறிகுறி என்று விமர்சித்தார். வேகமாக மாறிவரும் உலகில் இந்த கூட்டாண்மை மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், பல சவால்களும் அதே நேரத்தில் பல வாய்ப்புகளும் உள்ள உலகில் நமது ஒத்துழைப்பு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதற்கான மற்றொரு சான்று என்றும் பாராட்டினார். அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அமெரிக்காவின் திட்டமிடலில், குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை அழுத்தமாக குறிப்பிட்டார். நான் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான முக்கிய கூட்டணி மற்றும் அமெரிக்காவில் உள்ள நமது தேசிய நலன்களுக்கு முக்கியமானது என்பதை பற்றி அடிக்கடி கூறியிருக்கிறார். இன்றைய தினம் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்றும் மார்கோ ரூபியோ பாராட்டினார். மிகச்சிறந்த எதிர்கால திட்டங்களில் இதுவும் ஒன்று என்று இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் குறிப்பிட்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.